Hi students, 7th chapter Application of Differential Calculus exercise 7.6. In this 7.6 we are going to see that absolute extrema means absolute maxima and absolute minima. Absolute maxima absolute minima na எப்படி கண்டுபிடிக்க போறோம்? given f of x கொடுத்திருப்பாங்க, interval கொடுத்திருக்காங்க. ஓகேயா? இந்த கொடுத்துருக்க f of x டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோக்கு போட போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். வந்த வேல்யூ இந்த இன்டர்வலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, செக் பண்ணிவிட்டு வந்த வேல்யூவையும் இன்டர்வலில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவையும் கிவன் அந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்க வேல்யூவையும் தூக்கி எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ இதில் இல்லை, அதனால் சப்ஸ்டியூட் பண்ணல. இப்போ எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணி வந்த ஆன்சரில் எது மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அப்சல்யூட் மினிமம். இங்கே 2 ஆன்சர் வந்திருக்கு, இங்கே 2 இன்டர்வலில் 2 வேல்யூ இருக்குது. 4 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். சப்ஸ்டியூட் பண்ணி எது மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அது அப்சல்யூட் மினிமம்னு எழுதியிருப்போம். ஓகே, புக்கில் ஒரு தியரம் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல் a, b, then f has both an absolute maximum and absolute minimum on a, b. ஓகே, அந்த தியரத்துக்கு பேர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் இருந்துச்சுன்னா அதுக்கு தியரம் பேர் என்னது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். இப்போ see the first sum, given f of x equal to x squared minus 12x plus 10, closed interval 1, 2. First differentiate f dash of x, x squared differentiate பண்ணால் 2x, minus 12x differentiate பண்ணால் 12, இங்கே constant 0 ஆயிரும். இப்போ f dash of x equal to 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ 2x minus 12 equal to 0. அப்போ 2x equal to 12, x equal to 12 by 2 cancel 6. 6 not in closed interval 1, 2. 6ன்ற நம்பர் இந்த இன்டர்வலுக்குள்ளே இல்லை இல்லையா? 1, 2னா 1ம் 2க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த 1ஐயும் க்ளோஸ்டு இன்டர்வலில் வேல்யூவை மட்டும் எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 1 இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 12 into 1 plus 10. அப்போ 1 minus 12 plus 10, that is what is the value? 1 plus 10 11. 11 minus 12 minus 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்டு 4, இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 12 into 2 24 plus 10 இல்லையா? இப்போ 4 plus 10 14 minus 24 minus 10. ஓகே, in this 2 which one is greater? minus 1 is a greater. நெகட்டிவ் போக போக சின்ன நம்பர் கிரேட்டாக இருக்கும், தெரியலையா? -1. அப்சல்யூட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு -1 அட் எந்த பாயிண்டில்? 1ன்ற பாயிண்டில். அப்சல்யூட் மினிமம் -10, which point? x equal to 2. You get a answer. Okay, second one, given f of x equal to 3x power 4 minus 4x cube, closed interval -1, 2 given. f dash of x differentiate பண்ணுறோம். f of x கொடுத்தனா absolute maxima absolute minima ஃபஸ்ட்டு differentiate and f dash of x equal to 0 points நாவத்தில் வச்சுக்கோ. f dash of x now 12x cube differentiate பண்ணால் 12x cube minus 12x square. f dash of x equal to 0. Now this one equal to 0. Now in this 2 12x square common. 12x square common வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? x இருக்கும். இங்கே 12x square common எடுத்துட்டோம், பேலன்ஸ் 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நெக்ஸ்ட்டு x squared equal to 0, x minus 1 equal to 0. கான்ஸ்டன்ட் இப்போ 0 ஆயிரும். அப்போ x squared equal to 0, x minus 1 equal to 0. x squared equal to 0னா x equal to 0, x equal to 1. x equal to 0, 1 இந்த இன்டர்வலில் இருக்கும் இல்லையா? -1, 2க்கு இடையில 0வும் 1ம் இருக்கும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். -1, 2 இன் பிட்வீன் -1க்கு அப்புறம் 0, 1, 2 இருக்கும் இல்லையா? நவ் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த உள்ள வேல்யூவையும் இதையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1, 0, 1, 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, f of -1 3 into -1 power 4 minus 4 into -1 whole cube. What's the value? This one is 1. 1 into 3, 3. This one is -1. -1 whole cube, -1, here one minus, plus 4. அப்போ 3 plus 4 equal to 7. Next f of 0, 3 into 0 power 4 minus 4 into 0 power 3. 0, 0.
equal to 0. f of 1, 3 into 1 power 4 minus 4 into 1 power 3. Here 3, here 4. அப்போ 3 minus 4 minus 1. Next 2 substitute பண்ண f of 2 equal to 3 into 2 power 4 minus 4 into 2 cube. 2 power 4, 16. 2 into 2 into 2, 4 times 16, 3 into 16, 48. Here 2 cube, 8, 4 8s are 32. இப்போ 48 minus 32, 16. Okay, அப்போ which one is greater? 16 greater. இந்த 4 term வந்திருக்கு, 4 termலையும் 16 greater. அப்போ absolute maximum equal to 16 at x equal to which point? 2. Okay, minimum இது minus 1. Minus 1 is the minimum, absolute minimum equal to minus 1 at which point x equal to 1. We get an answer. Okay. Next, third one, given f of x equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. Okay, minus 1, 1. Interval given. Now, f dash of x, absolute maximum minimum, next step f dash of x. Okay, f dash of x, 6 வச்சுக்கிறேன். இந்த differentiate பண்ணும்போது பவர் ஃப்ரண்ட்டில் வரும் 4 by 3 x power 4 by 3 minus 1. 4 by 3 minus 1 LCM எடுத்தோம்னா 1 by 3. Minus 3, இங்கே 1 by 3 x power 1 by 3 minus 1. 1 by 3 minus 1 LCM எடுத்தோம்னா minus 2 by 3. Okay, now simplify, cancel 8, cancel 4 2s are 8 x power 1 by 3. Here x power minus 2 by 3. x power minus 2 by 3 என்ன பண்ணிக்கலாம், டினாமேட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ now taking LCM, x power 2 by 3 LCM எடுத்து cross multiply பண்ணிடுறேன். அப்போ x power 1 by 3 into x power 2 by 3 minus 1. இந்த minus 1. ஓகே, now இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும். பவர் ஆட் ஆகும்போது 3 by 3ன்னு வரும், கேன்சல் ஆகி x மட்டும்தான் வரும் இல்லையா. பவர் ஆட் பண்ணால் 3 by 3 1, x பவர் 1 xன்னு போடுறோம். இப்போ 8x minus 1 divided by x power 2 by 3. ஓகே, f dash of x equal to 0. 8x minus 1 divided by x power 2 by 3, 0 equal to 0. அப்போ numerator equal to 0, denominator also equal to 0. This one is a critical number. Critical numberனா இதையும் நம்ம equal to 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, இப்போ 8x minus 1 equal to 0, x equal to 1 by 8. x power 2 by 3 equal to 0, x equal to 0. Very important step. இந்த டினாமினேட்டரையும் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். இதுக்கு பேர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்ஸை தான் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த எக்ஸ் வேல்யூ தான் கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ இந்த எக்ஸ் டேர்மையும் எதையும் இந்த -1,1 -1,1ல் இந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 0 கண்டிப்பாக இந்த இன்டர்வலுக்கு இருக்கும் இல்லையா. 1/8 ஃப்ராக்ஷன் அதுவும் இந்த இன்டர்வலில் இருக்கும். அப்போ 4 பாயிண்ட்டை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Now f of minus 1, 6 minus 1 whole power 4 by 3 minus 3 minus 1 whole power 1 by 3. இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன், 6 minus 1 power 1 by 3 power 4ன்னு எழுதிக்கிறேன், 3 minus 1 power 1 by 3ன்னு எழுதிக்கிறேன். இப்போ cube rootன்னு அர்த்தம், cube root of -1 -1. ஓகே, அப்போ -1 power 4ன்னு ஆயிரும். இங்கே cube root of -1 -1. இப்போ -1 power 4 1 ஆயிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 6 + 3 9. ஓகே, f of 0 ரெண்டு டேர்ம்லேயும் x இருக்குது, அதனால் 0 ஆயிரும். f of 1/8 6 1/8 whole power 4 by 3 minus 3 1/8 whole power 1 by 3. 6 1/8 whole power 1 by 3 power 4. இங்கே 3 1/8 whole power 1 by 3 நம்ம எழுதினா cube root of 1/8. cube root of 1/8னா என்னது, 1/2 into 1/2 into 1/2. இதுதான் 1/8. cube rootனா ஒரு 1/2 எடுக்கிறோம் இல்லையா. now 6 into 1/8 whole power 1/2. similarly 1/2. so 1/2 whole power 4 times multiply பண்ணால் 1/16. okay, cancel பண்ணால் 3/8. 3/8 minus 3/2. taking LCM 8. 3 how many times, 4 times. 4 3s are 12. 3 minus 12 minus 9/8. LCM எடுத்து போட தெரியும் இல்லையா உங்களுக்கு. நெக்ஸ்ட் f of 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 into 1 power 4 by 3 minus 3 power 1 power 3 into 1 power 4 1 by 3. இப்போ இங்கே வேல்யூ 1 ஆயிரும் 6, இங்கே வேல்யூ 1 ஆயிரும் 3. அப்போ 6 minus 3 3 per 3 minus 9/8 0 9. ஓகே, minus 9/8னா
பாயிண்டில் கண்டுபிடிச்சனா என்ன கிடைக்கும் எனக்கு -1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், -1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 9. ஓகே, அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் 9 அட் விச் பாயிண்ட்? x equal to -1, x equal to -1. So one is 0, this one is a negative, this one is a positive. But this one is a minimum, absolute minimum equal to -9/8 at x equal to 1/8. Okay. Next, fourth one, given f of x equal to 2 cos x plus sin 2x 0, pi by 2, 0, pi by 2, f dash of x 2 cos x differentiate பண்ணா minus sin x, sin 2x differentiate பண்ணா cos 2x into 2, cos 2x into 2. first positive term எழுதிக்கிறேன், 2 cos 2x minus 2 sin x. cos 2xக்கு நமக்கு 4 ஃபார்முலா இருக்குது, இங்கே sin வர்றதுனால சைனுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்போ 2 into 1 minus 2 sin squared x minus 2 sin x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? f dash of x equal to 0, 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 2 காமனாக இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம்லையும் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 காமனாக இருக்குது, 2 காமனாக வெளியே எடுத்துறேன். பேலன்ஸ் 1 minus 2 sin squared x minus sin x equal to 0. ஓகே, இந்த 2 go to that side 0. அப்போ 1 minus 2 sin squared x minus sin x equal to 0. பாசிட்டிவில் பவர் 2 இருக்குதா சைன் மாற்றி எழுதிக்கிறேன் இல்லையா? அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், 2 sin squared x plus sin x plus 1 change to -1 equal to 0. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாரு, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், sin xல ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ -1 into 2 -2, இங்கே 1 ஃபேக்டரைஸ் பண்ணால் -1 2 கிடைக்குது. அப்போ 2 sin squared x 2 sin x minus sin x minus 1 ஃபேக்டரைஸ் மெத்தட். ஓகே, பட் இந்த 2 டேர்ம்ஸ்லையும் 2 sin x காமன், பேலன்ஸ் sin x, இங்கே 2 sin x எடுத்துட்டா பேலன்ஸ் 1, இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமன் -1 காமன், பேலன்ஸ் sin x plus 1 equal to 0. அப்போ 2 sin x minus 1 sin x plus 1 equal to 0. ஓகே, ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 2 sin x minus 1 equal to 0, sin x plus 1 equal to 0. அப்போ sin x equal to -1 go to that side plus 1/2. sin x equal to 1/2 னா 1/2 which angle? sin pi by 6, 30 degree. அப்போ x equal to pi by 6. Here sin x equal to plus 1 go to that side -1, -1 minus pi by 2ல இல்லையா? அப்போ minus pi by 2. See that one, given interval closed interval 0, pi by 2, 0, pi by 2, 0, pi by 2 னா 0 to 90. அப்போ 30 அங்கே இருக்கும், 30 இன்டர்வலில் இருக்கும். பட் நெகட்டிவ் -pi by 2 நாட் பிலாங்ஸ் டு 0, pi by 2. அப்போ இந்த டேர்மை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ எதை மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 0, pi by 2, pi by 6 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 0, 2 cos 0 sin 2 into 0, cos 0 1, இப்போ 2 into 1 here 0, இப்போ 2. அடுத்து f of pi by 6, 2 cos pi by 6 plus sin 2 pi by 6, 2 cos pi by 6 30, cos 30 root 3 by 2. இங்கே கேன்சல் பண்ணால் 60 ஆயிரும், pi by 3 னா 60, sin 60 root 3 by 2. அப்போ 2 root 3 by 2 root 3 by 2, 3 root 3 by 2. ஓகே, 3 root 3 by 2. நெக்ஸ்ட்டு pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 cos pi by 2 plus sin 2 pi by 2. cos pi by 2 0, கேன்சல் பண்ணி sin பையோட வேல்யூவும் 0, இப்போ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கிடச்ச வேல்யூ 2 3 pi by 3 root 3 by 2 0. ஓகே, விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 3 root 3 by 2னா என்னது? 3 into 1.732, 3 into 1.732 by 2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 5 point something வரும். தட் இஸ் 6 9 7 3s are 21, பேலன்ஸ் 2 1 3s are 3, 5.2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 point something வரும். 2 point something, இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 2 point something வரும் இல்லையா? அதனால் this one is a greater. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் 3 root 3 by 2 at x equal to pi by 6. Minimum 0. Absolute minimum 0.
at x equal to pi by 2. We get a answer. Okay. Thank you, students.